வணக்கம். நான் காரைக்குடியிலேருந்து செல்வி. ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு சலவை தொழிலாளி வாழ்ந்து வந்தார். அவருக்கு உதவியாக ஒரு உடல் மெலிந்த கழுதை ஒன்றையும் வளர்த்து வந்தார். அதுக்கு அந்த கழுதைக்கு போதிய உணவு கொடுக்காமல் வேலை மட்டுமே அதிகமாக வாங்கினார் அந்த சலவை தொழிலாளி. ஒரு நாள் அந்த கழுதையும், ஐயா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு தேவையான உணவு கொடுங்க என்று கேட்டது. அப்பொழுது அந்த சலவை தொழிலாளியும், அதுக்கு தேவையான உணவு கொடுக்க அளவுக்கு அவரிடம் வசதியும் இல்லை. அவர் சொன்னார், இன்னைக்கு ஒன்றுமில்லை, நாளைக்கு நான் உணவு தருகிறேன் என்று சொல்லி நீ போய் படு என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த கழுதையும் கவலையோடு பசியோடு போய் படுத்தது. அப்பொழுது அந்த சலவை தொழிலாளிக்கு மனம் வருத்தமாக இருந்தது. ஐயோ, நம்ம நிறைய வேலை வாங்குகிறோம், ஆனால் அந்த கழுதைக்கு தேவையான உணவு கொடுக்க முடியலையே நம்மளால் அப்படின்னு மனம் வருந்தினார். ஒரு நாள் அவர் சலவை முடித்து அந்த வழியில் வரும்பொழுது ஒரு புலி இறந்து கிடந்தது. அதை பார்த்த அந்த சலவை தொழிலாளியும் அந்த புலியோட தோலை மட்டும் உரித்து வந்து அந்த கழுதைக்கு போர்த்தி விட்டார். போர்த்திவிட்டு, உன்னோட கோரிக்கை நிறைவேற போகுது என்று சொன்னார். ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி அந்த கழுதையும் கேட்டது. உனக்கு எங்கே புரிய போகுது? நீ இந்த புளித்தோலை போர்த்திக்கிட்டு நாளைக்கு போய் அந்த கோதுமை தோட்டத்தில் நீங்கள் போய் நல்லா உனக்கு தேவையான உணவை சாப்பிட்டு வா என்று அனுப்பி வைத்தார். அதே போல் அந்த கழுதையும் போய் அந்த கோதுமை தோட்டத்தில் அதுக்கு போதிய உணவை தினமும் சாப்பிட்டு வந்தது. ஒரு நாள் அதே போல் போய் சாப்பிட போகும் பொழுது அங்கே சாப்பிட போகும் பொழுது பக்கத்தில் ஒரு கழுதை கத்தியதை பார்த்தது. கத்தியதை பார்த்ததும் இந்த கழுதையும் இது போட்ட வேஷத்தை மறந்துவிட்டு இதுவும் திரும்பி கத்தியது. அப்பொழுதுதான் அந்த ஊர் மக்கள் பார்த்து, ஆகா, இது புலி அல்ல கழுதை என்று கட்டையால் அடித்து கொன்றனர். அப்பொழுது அந்த சலவை தொழிலாளியும், என்ன நம்மளோட போன கழுதையை காணுமே அப்படின்ட்டு அந்த பக்கம் போய் பார்த்தார். அப்பொழுது அங்கே அடித்து கொல்லப்பட்டு கிடந்தது அந்த கழுதை. அந்த சலவை தொழிலாளியும் அந்த இடத்தில் நிற்காமல் திரும்பி வேகமாக வீடு வந்தார். ஏனென்றால் இதே நிலைமை நம்மளுக்கும் ஆகிவிடும் என்று பயந்து வீட்டு வந்தார். நம்ம எவ்வளவுதான் வேஷம் போட்டாலும் நம்மளோட இயல்பான குணம் என்றைக்குமே மறையாது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை. நன்றிக்கா.